அதிமுக கூடாரத்தை காலி பண்ணிட்டு மொத்தமா தாவேக்கால போய் இணைய போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான முன்னோட்டமா 2 முன்னாள் அமைச்சர்கள், இப்ப எம்எல்ஏவா இருந்த 2 பேரு அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மொத்தமா போய் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்க ஒரு வார்த்தை, கரூர்லயும் சரி, டெல்டாவிலயும் சரி மிகப்பெரிய அளவுல கூட்டத்தை கூட்டி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக மொத்தமா தாவேக்கால இணைய போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தான் விவாதிக்க போறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேக்கால அடுத்தடுத்து அதிமுகவுடைய பிரமுகர்கள் எல்லாரும் முக்கிய தலைகள்னு சொல்லப்பட்ட அத்தனை பேருமே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது? அதாவது அதிமுக வந்து தோல்விக்கு பிறகு வந்து இந்த தேர்தலில் வந்து 47 இடங்கள்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்ப இருந்தே வந்து கலைபெறம் ஆரம்பிச்சிச்சு கட்சிக்குள்ள. என்னன்னா இபிஎஸ்னால தான் வந்து அவருடைய தலைமையினால தான் இந்த தோல்வி வந்து ஏற்பட்டுச்சு. நாங்கள் சொன்னதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. நாங்கள் அப்பயே சொன்னோம், தாவேக்காவோட கூட்டணியை போட சொன்னோம். இப்போ போட்டிருந்தோம்னா நேரம் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து ஆட்சியில் வந்து நம்ம இருந்திருக்கலாம். அவங்க கேட்ட டிமாண்டை வந்து நம்ம அதை செஞ்சு கொடுத்துருந்தோம்னா, அப்போ அவர் வந்து அவங்க கேட்டது துணை முதல்வர் தான் கேட்டாங்க, விஜய் தரப்பு. அதை வந்து கொடுக்க வந்து மறுத்துட்டாரு ஒரு இபிஎஸ். அப்படின்ற அடிப்படையில் வந்து ஒரு பெரிய அப்புறந்தே ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 50 நாள் அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சட்டப்பேரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கூட ஒரு டீம் வந்து சிவி சண்முகம், வேலுமணி தரப்பில் தனியாக பிரிஞ்சு 25 பேர் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. மீதி இருக்கக்கூடிய 22 பேர் வந்து இபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் இணைஞ்சாங்க. இப்போ இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு பாண்டிங் வந்து ஏற்படல. அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எம்எல்ஏக்கள் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ஏற்கனவே வந்து 4 பேர் போய் சேர்ந்தாங்க. இப்போ வந்து முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் ஏற்கனவே போனவங்களாவது எம்எல்ஏக்களா இருந்தவங்க தான் ஒரு அமைச்சரா இல்ல, பல ஆண்டுகளா இல்ல கட்சியில வந்து முக்கிய பொறுப்புல இல்லாம அப்படி இருந்தவங்க தான். ஆனா இப்ப போற அத்தனை பேருமே முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களா இருந்தவங்க. அந்த மாவட்டங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலயும் அந்த இடத்த அந்த மாவட்டங்கள்ல அதிமுக வெற்றி பெறதுக்கு காரணமா இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப போறாங்க அப்படிங்கிறப்பதான் ஒரு கேள்விக்குறி வர ஆரம்பிக்குது. ஆமாம். இப்போ என்னன்னா சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் ஜெயிச்சார். அதே மாதிரி கரூரில் ஜெயிச்சவர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர், அந்த மண்ணின் மைந்தர். இவங்க 2 பேருமே வந்து போன தேர்தலில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தோத்துட்டார் 2021. அதுக்கு முன்னாடி ஜெயிச்சாரு, போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். விஜயபாஸ்கரை பொறுத்த மட்டும், சி விஜயபாஸ்கரை பொறுத்த மட்டும் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அது 2016 வந்து அந்த பீரியடில். அதுக்கப்புறம் வந்து 2021 அவர் எம்எல்ஏவாக இருந்தார். 2026 எம்எல்ஏ வந்து அவர் இருந்தார். இப்போ வந்து அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த உள்கட்சி பிரச்சனை இருக்குல்ல, அது பெரிய லெவலில் வந்து பூதாகரமாயிடுச்சு. இப்போ வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் என்னதுன்னா, இபிஎஸ் இனிமேல் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அடிப்படையில் யாராவது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெமிலியர் முகம் தேவைப்படுது அவங்களுக்கு. அதாவது எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி. இப்போ அடுத்து வந்து ஃபெமிலியர் முகமாக இருக்கிறவர் வந்து விஜய். அதனால இனிமேல் அவர் கட்சியில போய் இணைஞ்சோம் அப்படின்னா நமக்கு எதிர்காலம் வந்து நல்லா இருக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப இணைஞ்ச 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள் பிளஸ் எம்எல்ஏக்கள் இருந்து ராஜினாமா பண்ண 2 பேருமே அவங்க மேல வந்து பெரிய லெவல்ல கேசஸ் இருக்கு, வழக்குகள் நிறைய இருக்கு. அவரு நம்ம சி விஜயபாஸ்கர் மேல பாத்தீங்கன்னா குட்கா வழக்கு வந்து சிபிஎஸ் கேஸே இருக்கு. ஆமா, மிகப்பெரிய ஒரு வழக்கு அது திமுக போட்டது. ஆமா, திமுக போட்ட வழக்கு இருக்கு. அதனால அவர் திமுகவுக்கு வர முடியாதுன்றதுக்காக நேர தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அங்கே போய் நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அவர் போயிட்டார். இன்னொன்று விஜயபாஸ்கர் மேலேயும் வந்து நில அபகரிப்பு வழக்கு வந்து சொத்து குவிப்பு வழக்கு நில அபகரிப்பு வழக்கு வந்து அவர் மேலே இருக்கு. கிட்டத்தட்ட 120 கோடி நிலத்தை வந்து அபகரிச்சிட்டாரு. போலி சான்றிதழ் கொடுத்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருக்கு. ஸோ இந்த 2 பேருமே அங்கே போய் இணைஞ்சது வந்து ஆச்சரியமே இல்லை. இனிமேல் இணைய போறவங்களுக்கும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து சொல்றாங்க, இன்னும் வந்து வேலுமணி வந்துருவாரு, சிவி சண்முகம் வந்துருவாரு, கேசி வீரமணி, காமராஜ், ஒரு 9 பேர் வந்து இப்போ வந்து போர் கொடி தூக்கியிருக்காங்க, எங்களுக்கு பதவி வேணாம்னு சொல்லிட்டு இபிஎஸ்ட. இந்த 9 பேருமே வந்து போனாலும் வாய்ப்புகள் இல்லை. இதுல வந்து எஸ்பி வேலுமணி உங்களை வந்து திமுகவா தாவேக்காவாங்கிற ஒரு ஆப்ஷனோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்து அப்படின்னு அவர் கிளப்பி விடுவாரு. அவங்க தரப்புல கிளப்பி விடுற விஷயம் தான். அதாவது அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் யூட்டர்ன் பண்ணி விட்டுறாங்க ஒரு விஷயத்த. அது வந்து வேலுமணி ரொம்ப கை திறந்தவர். அதுல ஓடுற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாங்க. ஆமா, அவங்க கண்டிப்பா வந்து அவர் வந்து அதிமுக போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இணைஞ்சாங்கல்ல 2 பேரு. இதுக்கு நேற்று வந்து அவர் சி விஜயபாஸ்கர் சொல்லும் போது மிகப்பெரிய அளவுல வந்து அவருடைய எக்ஸ்பேஜில் வந்து போட்டிருந்தாரு. நாங்கள் வந்து 200 பஸ்களில் வந்து போய் ஒரு முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர், அதுக்கப்புறம் 5 முன்னாள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு
ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை திரட்டி நாங்கள் வந்து போய் இணைய போகிறோம். இது வந்து தமிழ்நாடே பிரமிக்க போகக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க போகுதுன்னு பார்த்தா, கடைசியா அது ஒரு காமெடி ஷோவா அந்த இருந்துச்சு. இன்னைக்கு இணைப்பு விழா வந்து மாமல்லபுரத்தில் பூஞ்சோலை அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய பெரிய ரிசார்ட்டில் தான் இது, அது பெரிய விடுதி அது. அங்கே வந்து நடத்துனாங்க. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க போனோடனேயுமே அந்த ஒரு 2000 பேருக்கான சேர் போட்டாச்சு. அதிலே உட்காந்துட்டாங்க ஆளு. இவங்க இணைப்பு விழா நடத்தும்போது, அவங்களுக்கு துண்டெல்லாம் போடும்போது பார்த்தா, மொத்தமே 500 பேர் தான் மேடையில் இருக்கான். அதுவும் அவங்களுக்கு துண்ட போட்ட உடனே எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆமா. சாப்பிடுறதுக்கு ஓடிக்கிட்டாங்க. துண்ட தாவேக்கா துண்ட சி. விஜயபாஸ்கர் மேல போட்டனையுமே எல்லாம் பிரியாணி போட்டாங்கன்னு எல்லாம் விட்டாங்க. ஸோ வந்த கூட்டம் வந்து எதுக்கு வந்திருக்கு? அது பாவம் அப்பாவி கூட்டம் அது. அவங்க எல்லாம் சாப்பாடுக்காக ஆமா. அவங்க வந்து கூப்பிடுறாங்க அந்த அப்படிங்கிறதுக்காக தான் ஊப்பின்னு வந்திருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, 200 ஊப்பின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து உங்களுக்கு பாட்டுக்கும் கோழி ஆளுக்கு வந்து பிரியாணிக்கும் 500 வர்றவங்க தரோம், அப்படிங்கிற மாதிரி. ஆளுக்கு 500 கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து சாப்பாடு போட்டுரும் அப்படின்னு அடிப்படையில் கூட்டு வந்திருக்காங்க. இந்த இதுலயே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. எம்.ஆர். விஜயபாஸ்கர் அந்த மண்டபத்துக்குள்ள வரும்போது, அந்த தாவேக்கால தொண்டர்கள்லாம் புடிச்சு இடிச்சு தள்ளி விட்டு, அது வந்து அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், இப்ப எம்.எல்.ஏவா இருந்தவர் அப்படிங்கிற ஒரு இது கூட யாருக்கும் தெரியல. அப்படி ரொம்ப இடிச்சு தள்ளி ரொம்ப ஒரு வேற மாதிரியான ஒரு சம்பவமா இருந்துச்சு அங்க. நல்ல வேளை அவர் வந்து நீ வந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் கிடையாது, வெளியிருப்புன்னு சொல்லாம விட்டாங்க. இதே அதிமுகவுல அவங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை இருந்திருக்கும்? அது நம்ம வந்து தாவேக்கா கூட்டங்கள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கூட்டமும் நடக்கும்போது இந்த மகாபலிபுரத்துலையும் சரி, அங்கே கோவளத்துலையும் நடத்துவாங்க. ஆமா, நடத்தும்போது அந்த கட்சிக்காரனையும் உள்ள விட மாட்டாங்க. ஆமா. இப்ப இருக்கிற வெங்கட்ராமன் அமைச்சர். அவருடைய அமைச்சர், ம். உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கார்ல, ஆமா. அவரை பார்த்தீங்கன்னா அவரே ஒரு கூட்டத்தில் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா யாருன்னே தெரியல. அவர் தான் கட்சியோட பொருளாளர். அப்படிப்பட்ட ஒரு கட்சி அது. அந்த கட்சியில நீங்க போய் சேர்றீங்க அப்படின்னா உங்களை யாருமே அவனுக்கு தெரியாது. அதான் அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு சக்தியா அப்படி இருந்த ஒரு ஆட்கள் அங்க போனா அங்க இருக்க கடைநிலை தொண்டர்கள் உட்பட அத்தனை பேருக்குமே இவங்க எல்லாருக்கும் தெரியும். சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எம்.ஆர். விஜயபாஸ்கரா இருக்கட்டும். அப்படி இருந்தவங்க இவங்க அங்க போய் சேர்ந்த உடனே கரூர்ல எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிரான ஆளுங்க எல்லாம் கொண்டாடினாங்க. ஆமா, என்ன அதாவது அது போற இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. நமக்கு அது வந்து தகுதியான இடம் தானா? நம்ம ஒரு மிகப்பெரிய தகுதியான இடத்துல இருந்து போறோம். இதை விட தகுதியா இருந்த இடத்துக்கு போனாதான் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆமா. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதான் நல்லது. இன்னைக்கு புதுசா வந்து ஒரு கட்சி வந்திருக்கு, அது ஆட்சிக்கு வந்துருச்சுன்ற அடிப்படையில இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவேன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இந்த அதிமுக காரியங்களை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. இன்னைக்கு நடந்த அந்த காட்சிகள்லாம் வந்து அந்த முன்னாள் அமைச்சர் வந்து கடம்பூர் ராஜு, அதே மாதிரி உடுமலை ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து இன்னும் இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே இப்போ இந்த எம்.சி. சம்பத், ஆமா. இவங்க எல்லாம் ஏற்கனவே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க நடந்த கூத்தெல்லாம் பார்த்தா இவரு சி. விஜயபாஸ்கர் மேடையில் சொல்லாரு, இது வந்து ட்ரெய்லர் தான் அப்படின்னு கூட்டத்தை பார்த்தா கூட்டத்துல மொத்தமே வந்து எண்ணி பார்த்தா 250 பேர் தான் இருக்கான். அந்த ட்ரெய்லர் தான் ஏற்கனவே அவங்க பார்த்தாச்சு. செங்கல்பட்டுல நடந்த கூட்டம். இந்த ட்ரெய்லர் மரதம் குமாரவேல் முன்னாள் எம்எல்ஏ அவங்க இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்கால சேர்ந்தாங்க. அந்த அம்மா என்னன்னா மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி ஒரு 30,000 பேர் கூப்பிடுற மாதிரி தான் மொத்தத்துக்கு 2,000 பேர் தான் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. எல்லாம் வந்து காலிச்சரா ரொம்ப பெரிய ஒரு காமெடி ஷோ அவங்க பண்ணியிருந்தாங்க. மேடையில இருக்கவனை விட வந்து கீழே இருக்கவங்க கம்மியா இருந்தாங்க. அதே கூத்து தான் நீங்க நினைச்சு மேடையில பார்த்தா ஒரு 500 பேர் ஏற்றி வச்சிருக்காங்க, கீழே வந்து 250 பேர் தான் இருக்கான். இதே போல ஒரு கூத்து டெல்டாவிலையும் கரூர்லயும் நாங்க நிகழ்த்தி காட்டுவோம் வேற சொல்றாங்க. ஆமா, இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரை பார்க்க போறீங்க. டெல்டாவே காலியாக போகுதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காப்புல. ஒரு டெல்டியா காலியாக போகுதுன்னா என்ன சொல்ல வராங்க தெரியல. ஏற்கனவே விவசாயம் பண்ண முடியாது, காவிரியில தண்ணி வராம காவிரியில தண்ணி வரல, மேகதாது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியல, அடுத்து வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்கப்ப இவங்க டெல்டாவே காலியாக போகுதுன்றாங்க. இந்த காமெடி கேட்டால் நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படி ஆயிட்டீங்களா? இதுல இன்னொரு தகவல் ஒண்ணு கேள்விப்பட்டேன். திமுகவில் இணைஞ்ச முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். ஆமா, அவர் வந்து அதிமுக போறதா, சாரி தாவேகா அவரும் தாவேகா போறதா அவரு. ஏன்னா அவருடைய பையனுக்கு வந்து முன்னாள் எம்பி அவர் வந்து ரவீந்திரநாத், அவருக்கு வந்து பெரிய லெவல்ல திமுக வந்து கண்டுகொள்ளல, அவருக்கு பதவி கொடுக்கல அப்படின்ற அடிப்பில் அவர் வந்து அதிருப்தியா இருக்கதா வந்து வெளியில ஒரு செய்தியை கசிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லைன்னு தெரியல, உண்மையாகவும் இருக்கலாம். ஒருவேளை அப்படி ஓபிஎஸ் வந்து கட்சி மாறினார் அப்படின்னா திமுகவுல இருந்து முதல் தலை வெளியில வருதுன்னு அர்த்தம். அது திமுக கணக்குல வராது, ஏன்னா அது அதிமுக பார்ட்டி தான் அது.
அதுக்கு இந்த ஒரு இதுக்கு தான் ஒரு கண்டென்ட் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. மூத்த ஆசிரியர்கள் பல பேர், செய்தி ஆசிரியர்கள் பல பேர் போட்டிருந்தது. திமுகவுல இருந்ததும் எக்ஸ் அதிமுக காரவங்க தான். இப்ப தவிர்க்கல இருக்கவங்களும் எக்ஸ் அதிமுக காரவங்க தான். அப்ப எப்படி பார்த்தாலும் இது வந்து அதிமுக ஆட்சி தான். போன 5 வருஷமும் அதிமுக ஆட்சி தான், இந்த 5 வருஷமும் அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு எடப்பாடி வந்து ரொம்ப ஜாலியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஒன்று பதிவிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இந்த இணைப்பு விழால வந்து விஜயபாஸ்கர்கள் இணைப்பு விழால வந்து கரூர் மக்களுடைய கண்ணீர் தான் வந்து குளத்தூர்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோக்குறதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது கூடவே இன்னொரு கருத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. கரூர்ல அப்பாவி மக்களை கொன்று குவித்த போலீசாரை வச்சு கொன்று குவித்த கட்சி திமுக, அவங்களை வந்து பதிலடி கொடுப்போம் அப்படின்னு வேற ஒரு வார்த்தை சொல்லி. போலீஸை வச்சு தானே கொண்டு குவிச்சாங்க. அந்தந்த போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. அவங்க மேல வந்து இப்ப தூத்துக்குடி சம்பவத்துல வந்து அதுல ஈடுபட்ட அந்த துப்பாக்கி சூடு நடத்துறவங்க மேலெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்தாங்கல்ல. அதுதான் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவங்க எல்லாம் மேல மேல நிறைய பேத்துக்கெல்லாம் குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. நிறைய முக்கியமான பேத்துக்கெல்லாம் நபர்களுக்கு. முக்கியமான ஒரே ஒருத்தர் அவர் வந்து சிபிஐ சாரி சிபி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு வந்து எப்பயுமே யூஸ்ஃபுல்லா கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் வந்து வரும். அவங்க அவங்க தரப்பு அங்க யாருமே நீங்க கவர்மெண்ட்லாம் அதுல வந்து தலையிட முடியாது. அது போல இவங்களுக்கும் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அதுதான் நீங்க என்ன சொல்ற, நீங்க அது அந்த மாதிரியான வந்து எந்தெந்த அதிகாரிகள்லாம் ஈடுபட்டாங்கன்னு தெரியும்ல, அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க ரைட்டு. அந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து அங்க டிஎஸ்பில இருந்து எஸ்பி வரைக்கும் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அந்த இடத்துல இருந்தவங்க கரூர் சம்பவம் நடக்கும்போது. அப்படின்றப்ப சம்பந்தப்பட்டவங்க மேல கேஸ போடுங்க. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, செந்தில் பாலாஜியை வந்து கைது பண்றதுக்கு அதாவது அவர் பேரம் பேசினாரு தாவேகா எம்எல்ஏக்கள். அதாவது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல போய் ஜெயிச்சிட்டீங்க. இனி 6 மாசம் கழிச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த போறாங்க. சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறாங்களாமா. அதை எப்படி கொண்டு வருவாங்க? 6 மாசம் நீ கொண்டு வரவே முடியாது அப்படின்னு ஒரு உருட்டி இப்ப என்ன பண்றாங்க, இவங்களுடைய தப்பு. நேத்து வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு பண்ருட்டியில. மயிலாடுதுறையில ஒரு இதே மாதிரி வந்து ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. ஒரு சிறுமியை வந்து தூக்கில் மாட்டி கொண்டு தூக்கில் ஏற்றினாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கு. அப்பாவும் பையன் அதுவும் 5 வயசு பையனை வந்து கூப்பிட்டுருக்காங்க. பழிக்கு பழின்ற ஒரு பேரில் வந்து நடந்த சம்பவம். இப்படி தமிழ்நாடுக்குள்ள ரத்த கலரியாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பூரா மறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு விஜயபாஸ்கர் இவர் செந்தில் பாலாஜியை போய் தேடுறாங்களா. நீங்க சொல்றதுல ஒரு மாற்று கருத்தை என்னால நான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு 50 கோடி ரூபா வரை அவங்க பேரம் பேசுறதுக்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு. அவர் கூடவே சிபிஐ சண்முகம் அவரும் ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. அவரு வந்து ஒரு சிபிஐ சண்முகம் கிடையாதுங்க. அவர் வந்து என்னன்னா தாவேக்காவுடைய கொள்கை பிறப்பிச்சு. நீ கரெக்டா வந்து அவங்களுடைய பதவியை நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இப்ப தாவேக்காவுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் முக்கியமான பதவியிலே அவர் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அபிஷியலா வரல, கொஞ்ச நாள்ல வந்து வந்துடும். அதனால வந்து அவருக்கு இப்பதான் தெரியுமாமா, அதாவது திமுக வந்து அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்களா, இதுல இருந்து எனக்கு தெரியுது. அதுல தாவேக்காவோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அவங்க சதி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலமா, அந்த எம்எல்ஏக்கள் வாங்குறதுக்காக 50 கோடி ரூபாய் பேசினாங்க, அந்த நிகழ்வு மூலமா வெளில வந்திருக்கு. அதுதான் இந்த நிகழ்வு மூலியமா தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு தெரியவே இல்லையாமா. ஏன்னா இப்பதான் வந்து ஒரு கேஸை போட்டு ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவர் செந்தில் பாலாஜியை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க, அவர் அரெஸ்ட் பண்ண போறா சொல்றாங்க. ரைட்டு. இன்னும் வந்து எஃப்ஐஆர் தான் போட்டிருக்கீங்க. கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போகும். அங்க நீங்க ப்ரூவ் பண்ணாதான் குற்றவாளி இல்லைன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி வந்து இதுதான் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு, 50 கோடி பேராம பேசினாங்க அப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு எங்கள்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கு. அதான் இந்த கோர்ட்டுக்கு போட முடியாதானே, கோர்ட்ல போட்டு அரசு வாரண்ட் வாங்க முடியாது. செந்தில் பாலாஜிக்கு யாரு வேணாம்னு சொன்னப்ப உங்கள்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கீங்கல்ல, கோர்ட்டுக்கு போட. எதுக்கு போய் நீ எஃப்ஐஆர்ல கொண்டு வர? கோர்ட்டு போட்டா அது அவங்களே வந்து அரெஸ்ட் பண்றான்னு சொல்ல போறாங்க. அதே போல இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு மறுப்பு தெரிவிச்ச ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த திமுக தாவேக்காவோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு திமுக என்னைக்கும் சதி செய்யல, அதே நேரத்துல அவங்க ஆட்சியை வந்து தொடரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து
இன்னும் 15ஆம் தேதி இந்த மாசத்தினுடைய 2வது வாரத்துல வந்து கரூர் கரூருக்கு போக போறாரு. போறாரு. கரூருக்கு எதுக்கு போறாருன்னா, அந்த போன வருஷம் வந்து இறந்தாங்கல்ல அவருடைய பிரச்சாரத்துல கூட்ட 41 பேரு. நெரிசல் சம்பவத்துல இறந்தவங்கள 41 பேர் இறந்தவங்கள வந்து போய் அவங்க குடும்பங்கள சந்திச்சு நேரடியா வந்து ஆறுதல் சொல்ல போறாராம். ஏற்கனவே ஒரு ஆறுதல் சொன்னாரு. எங்க அவர் இடத்துல கூட்டு வச்சு, வரவழைச்சு பனையூர்ல கூட்டு வச்சு ஆறுதல் சொன்னாங்க. இப்ப வந்து நேரடியா வந்து 1 வருஷம் கழிச்சு போறாராம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு அந்த கரூர்ல பை எலெக்ஷன் வரப்போகுது. எப்பனாலும் டேட் வந்து சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, அங்க வந்து ஏதாவது எங்க மேல தப்பு இல்ல. கரூர் சம்பவத்துக்கு எங்களுக்கும் தப்பு இல்ல. திமுக காரங்க தான் காரணம். அதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னு வந்து ஏதாவது ஒரு ரூட்ட மாத்தி விடணும்ல. அதுக்காக இந்த இந்த கேஸ வந்து எடுத்து, இப்ப வந்து அப்படி வந்து அவர அரெஸ்ட் பண்ண போறோம். அவர் தான் காரணம். 50 கோடி பேரம் பேசினேன். ஆதாரம் இருந்தா கோர்ட்டுக்கு போகணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு வந்து ஆதாரம் வச்சிருந்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, கோர்ட்ல ஏன் ஆதாரத்த இதெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்ல போறாங்களா? ஆதாரத்தோட பேசணும் முதல்ல. சும்மா எஃப்ஐஆர் மட்டும் ஒருத்தர் சேர்க்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. சேர்ப்பீங்க நீங்க எதிர்க்கட்சின்னா சேர்த்து விட்டுருவீங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆதாரத்தையும் தேடுவாங்க. அப்புறம் ஆதாரமும் இருக்காது. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோர்ட்ல போய் குட்டு வாங்குவாங்க. இது எல்லா கவர்மெண்ட்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம். இப்ப என்னன்னா, இப்படி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டு, திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லி, இவங்களுடைய தப்ப பூரா மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுலயே அந்த நிகழ்வு இணைப்பு மாற்றுக் கட்சியினர் வந்தவங்கள இணைப்பு விழாவுல அமைச்சர் அருண்ராஜ் பேசின ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் மேல ஏற்கனவே வழக்கு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவங்க 2 பேரும் மேல வழக்கு இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. சொல்லிட்டு பின்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு. அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் எடுக்க மாட்டோங்கிற பத்திலாம் எதுவுமே சொல்லவே இல்ல. அவங்க மேல வழக்கு ஏற்கனவே இருக்கு. ஆனா ஏற்கனவே தளபதி சொல்லியிருக்காரு. நாங்க அத அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு பைசா நானும் எடுக்க மாட்டேன். என் கூட இருக்கவங்களையும் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வசனத்த, சட்டசபையில பேசின வசனத்த திரும்ப இவரு படிச்சு காட்டிட்டு அத்தோட முடிச்சிட்டாரு. இவங்க மேல இருக்க வழக்குக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி அவர் பேசவே இல்ல. சிபிஐ கேஸ் தானே. அவர் குட்கா கேஸ் வந்து விஜயபாஸ்கர் மேல இருக்குது. சிபிஐ கேஸ். அதனால இவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து அவர் சம்பந்தமான மற்ற வழக்குகள், அது மாநில அரசுக்கு உட்பட்ட வழக்குகள்லாம் இருக்குல்ல, ஆமா. அதுல வேணா அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். இனிமேல் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. அதைத்தான் அவர் வந்து பாலிசியா சொல்றாரு. அதாவது நம்மள வந்து ஏதாவது கேட்டுருவாங்க. வழக்கு இருக்கவங்க கட்சியில சேர்த்துருக்காங்களே, இந்த வழக்கை மறைக்கிறதுக்காக தான் கட்சியில அவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வரும்போது, அதை ஏதாவது பூசி முழுகணும்ல. அதுக்காக இப்படி வந்து என்னத்தையோ உளறி வச்சுட்டு போயிருக்காரு இந்த அருண்ராஜ். மொத்தத்துல இந்த தாவேக்காவுல போய் சேர்றவங்கள்ல முக்கால்வாசி பேர் ஒண்ணு அட்ரஸ் இல்லாதவங்க. இன்னொன்னு கேஸ் உள்ளவங்க. இவங்க தான் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்து அதிமுகவுல அவங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம். வளர்மதி கூட அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. யார் வேணாலும் போட்டோம். ஆனா இந்த கட்சி நிலைச்சு இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறாங்க. அது அதிமுகவுல எந்த ஒரு சலனமும் இல்லாத மாதிரி அப்படியே அமைதியா தான் போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து இதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் குடுக்காம அப்படியே தான் இருக்கிறாங்க. போறவங்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துல தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆமா. அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து எத்தனையோ பேர் அதிமுக வந்து வெளியில போனாங்க. ஓ பன்னீர்செல்வம், ஆமா. மனோஜ் பாண்டியன், அப்புறம் வைத்திலிங்கம், நிறைய பேர் வந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி செங்கோட்டனே வந்து எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் ஜாயின் பண்ணாரு. பல பேர் இதுக்கு முன்னாடி வெல்லமண்டி நடராஜன் வந்து அவர் போய் ஜாயின் பண்ணாரு. திமுகவுல பல பேர் அமைச்சராவும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு உங்க கட்சியில இருந்து போய் அங்க போய் செஞ்சுட்டு 5 இருந்தாங்க. வருஷத்துல நடந்தது மட்டும் சொல்றேன். ஆனா அதிமுகல வந்து அந்த கடந்த திமுக கவர்மெண்ட்ல எதிர்க்கட்சியா அதிமுக இருக்கும்போது நிறைய பேர் வந்து பதவி ரிசைன் பண்ணிட்டு திமுகவுக்கு போனாங்க. ஆனா இப்ப போறவங்க வந்து தாவேக்காவுக்கு போறது யாரு அப்படின்னா, வழக்கு இருக்கவங்க. அதே மாதிரி நீங்க சொன்னது மாதிரி அட்ரஸ் இல்லாத கேஸ். அதாவது அதிமுகவால் அதிமுக பேரை சொன்னாங்க, அவன் யாருன்னே தெரியும். அப்படி அடையாளம் காணப்பட்டவர்கள், காணப்படுபவர்கள் தான் வந்து இப்ப போய் இணையறாங்க. நாளைக்கு வந்து எது வேணாலும் வந்து நடக்கலாம். இவங்க அதிமுகவா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவு, அதாவது அந்த 5 வருஷத்துல எத்தனையோ பேர் திமுகல போய் சேர்ந்துமே, அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறையவே இல்லை. ஆமா. 21%. அவங்க வந்து 2019 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினாங்கல்ல, அதே அதே வாக்கு சதவீதம் தான் 2026 சட்டமன்ற தேர்தலையும் வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய ஸோ விஜய் அலை வந்துமே அது வந்து குறையல. அதாவது இவ்வளவு பெரிய, அப்பனா அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய அந்த எண்ணிக்கை, அதே மாதிரி தொண்டர்களை வச்சு தானே வாக்கு சதவீதத்தை நம்ம கணக்கு ஆமா. பண்ண முடியும். அப்படியே அது வந்து குறையவே இல்லை, அப்படியே நிலைச்சிருக்கு. அதனால வந்து அதிமுகவுக்கு இதுல அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அந்த இந்த மாதிரியான ஆட்களை வந்து சேர்க்கிறாங்கல்ல தாவேக்கால, அதே ஆமா. மாதிரி திமுக வந்து தப்பு பண்ணாங்க. அதிமுக இருந்து வரவங்களை போற ரிசைன் பண்ணிட்டு இதுல சேர்க்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க வந்து எதிர்க்கட்சி ஆயிட்டாங்க. இப்போ அதே தப்ப வந்து இப்ப தாவேக்கா பண்ணிட்டு இருக்கு.
பூரா வந்து டம்மி பீஸா கூட்டு வச்சுக்கிட்டு கூட்டணின்ற பேர்ல அதுல ஒரு நேத்து ஒரு விஜய் தலைமையில் நடந்த கூட்டணி கட்சிகள் முதல் கூட்டத்துல அவர் வந்து கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சாராமா. இதே விஜய் வந்து எலெக்ஷன் முன்னாடி திமுகவை பத்தி என்ன சொன்னாரு? கல்லாப்பட்டி கூட்டின்னாரு. ஆமா. இப்ப அதை வச்சுதான் சமூக வலைதளங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல பேசும்போது சொன்னாராம், என்கிட்ட ஒரு பேர் இருக்கு நான் சொல்றேன் அப்படின்னாராம். அதான் சொல்றேன், ஏற்கனவே நீ சொல்லிட்ட கல்லாப்பட்டி, திரும்ப அதையே சொல்ல போறேன். இந்த கூட்டத்துல பங்கேற்ற வைகோ கூட, தாவேக்காவோட கூட்டணி கட்சி கூட்டத்துல பங்கேற்ற வைகோ முக்கியமா ஒரு புலம்பல் ஒண்ணு பண்ணியிருக்காரு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இன்னும் அதான் அந்த 2 பேரா? அந்த 2 பேரு. அவரோட கட்சியில இருக்கிற 2 அந்த 2 எம்எல்ஏக்களும் பேரு. அவனோட முதுகுல குத்திட்டாங்க குத்திட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. ஆமா, அதை வந்து சொல்றது யாருன்றது முக்கியம். நீ எத்தனை பேர் முதுகுல குத்திருக்கு? கலைஞர் இருக்கும்போதே கலைஞர் கட்சியை உடைச்சு நீ வந்து மதிமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதை வந்து பாஜக கூட கூட்டணியை போட்டு, அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணியை போட்டு, அப்புறம் இடையில திமுக விஜயகாந்த் காலி பண்ணி, அதுக்கப்புறம் விஜயகாந்த் கூட்டு வச்சு நீங்க தான் முதல்வர் சொல்லி அவருக்கு அல்வா கொடுத்து, அதுக்கப்புறம் திரும்ப திமுகல வந்து உன்னை அரவணைச்சு, இதுக்கு இடையில ராகுல் காந்தியை விட இது வரைக்கும் திமுகல தான் 24 வருஷமா அவர் எம்பியா இருந்திருக்காரு, ராஜ்யசபா எம்பி. திமுக உறுப்பினராக இருந்திருக்காரு. அதே மாதிரி 5 வருஷம் மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கு. இதெல்லாம் திமுக கூட்ட பிச்சை. இது கூட தெரியல. பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு நல்லா வந்து பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து பெட்டியை வாங்கிக்கிட்டு எவன் ஆட்சிக்கு வரலாம் அவன் கூட வந்து ஜாலா தட்டிக்கிட்டு. இந்த இதுலயே அவர் சொல்லும்போது 2 பேருமே முதுகுல குத்திட்டாங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல, இவங்க ரிசைன் பண்ண போறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து திமுகவோட உறுப்பினர்ங்கிற இதுலதான் அவங்க வந்து தேர்தலை சந்திச்சாங்க. அதனால ரிசைன் பண்ண போறது இல்லை. ஆனா அவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நாங்க இந்த வரப்போற இடைத்தேர்தல பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு. ஆமா, ஒரு இடைத்தேர்தல பங்கு ஏத்தனையுமே வந்து அங்க ஓட்டை போட்டு குமிச்சிட போறேன். அண்ணன் வந்துட்டாரியா, அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் வந்துட்டாரு. இவர் கட்சியில இருந்த எல்லாருமே ஜம்ப் ஆகி ஓடி போயிட்டாங்க திமுகவுக்கு. அதாவது அங்க அப்பா பையன் 2 பேர் தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சியை, பாவம். நீங்க அப்பா பையன் சொல்லும் போது ஆதவர்ஜுனா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. திமுகவும் அதிமுகவும் கண்டிப்பா வரப்போற உள்ளாட்சி தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்க. 2 கட்சியுமே அப்பா பையன் கட்சியா தான் இருக்க போகுது. திமுகவும் அப்பா பையன் கட்சி, அதிமுகவும் அப்பா பையன் கட்சியா தான் இருக்க போகுது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், எந்த கட்சி சேர்ந்தா உனக்கு என்னப்பா பிரச்சனை? அதுதான் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவங்க ஏன் அதை வந்து இது சொல்றாங்க அப்படின்னு. நாங்க என்ன சொல்றோம், திமுக வந்து இங்க திமுகல இருந்து வந்ததுதான் அதிமுக, அதிமுகல வந்ததுதான் மதிமுக. நீங்க மதிமுக உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அதை விட்டு என்ன? இப்ப திமுகவும் அதிமுகவும் சேர்றதுனால இப்ப திமுக எதிர்கட்சி, அதிமுக மூணாவது கட்சியா இருக்கு. இந்த 2 கட்சியுமே சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே போல பாஜக கூட திமுக போய் சேர்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? போன எலெக்ஷன் அப்போ அதிமுக வந்து பாஜக கூட சேரப்போகுது ஐயோ அப்படின்னு கதர்னவங்க தான் இதே கம்யூனிஸ்ட், விசிக, ஐஎம்எல், காங்கிரஸ் இவங்க எல்லாம் கதர்னாங்க. ஆனா இன்னைக்கு கூட இருந்த கூட்டணி கட்சியான திமுகவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போய் அங்க போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு திமுக பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது அரசியல்ல துரோகம்ன்றது சாதாரணம். அது வந்து நம்ம நேரடியா வந்து பாக்குறோம். அந்த இப்படிப்பட்ட ஒரு துரோகமும் அரசியல் நடக்குமா அப்படின்னு. அதுல அவங்க வந்து பேசுறாங்க பாருங்க, உண்மை, நேர்மை, தத்துவம்லாம். அதுதான் நம்மளால செய்ய வைகோ சொல்றது முதுகுல குத்துனாங்க. நீ எத்தனை பேர் முதுகுல குத்தி நீ வந்துருக்கு? உன் கட்சிக்கு உழைச்சவனும் அவங்க கட்சியை பத்தி பேசுறது இல்ல. அடுத்தவன் இதை செய்ய போறான், அதை செய்ய போறான், அவங்க கூட கூட்டணி வைக்க போறாங்க, இவங்க உங்க கூட கூட்டணி வைக்க போறாங்க. யாரு கூட கூட்டணி வச்சானே? நீ உங்க ஒரு கூட்டணியில ஒழுங்கா இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. புதுசா கல்லாப்பட்டி கூட்டணி நீங்க போயிட்டீங்க. சோபா மாடல் கூட்டணி அது. குதிரை பேர அரசு நிறைய பேர் வந்துருச்சு உங்களுக்கு. குதிரை பேர கூட்டணி. ஆமா, நிறைய பேர் வச்சுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி கழுதை பேர கூட்டணி. இப்படி வந்து நிறைய பேர், அதுக்கு வந்து நிறைய பேர் வச்சுக்கலாம். அப்படி ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டீங்க. இன்னொருத்தையும் கூட்டணியை சேர்ந்தானா, சேராம இருந்தானா, அவன் எப்படி போனா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம போன நோக்கம் என்ன? சோபா வந்துருச்சா? அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா அமௌண்ட் வருமா, வாங்கணுமா, ஒரு 4 சீட்டை வாங்கினோமா, ஆளை நிறுத்தினோமா, ஜெயிச்சோமா இல்லை தோத்தமா, இதுதான் நம்ம பிசினஸ். அந்த பிசினஸ் தெளிவா பார்த்துட்டு போங்க. அதுக்கு போயிட்டு எதிர்கட்சி அவன் அதை பண்றான், அவன் சேர போறான், இவன் சேர போறான், இவன் வீட்டுக்கு போறான், இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவையா? அப்படி பேசி மக்களை வந்து டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. மக்கள் தான் அவனும் அப்புறம் முட்டாள எல்லாம். நீ பண்றது பூரா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. திமுக சேர்ந்தாவது ஏதோ ஆளுக்கு 2 சீட்டை வாங்கினாங்க. ஆமா, சீட்டு. இனி நடக்க போற எலெக்ஷன்லாம் தெரியும். இவங்க பொழப்பு எப்படி மக்கள் எந்த அளவுக்கு இவங்க மதிக்க போறாங்க. அதுவும் தாவேக தொண்டர்களை பத்தி
நல்லாவே எடப்பாடி தொகுதியில நேரடியாவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தாவேக்காவை பொறுத்த மட்டும் இப்ப தாவேக்காவுக்கு தான் பிரச்சனை. தனியா நின்று இவ்வளவு தூரம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆமா. இப்ப இந்த இனிமே கும்பலை பூரா இவங்களுக்கெல்லாம் இந்த கல்லாப்பட்டி கும்பலை பூரா சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் வேலை செய்யணுமோன்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யாமலே விட்டுட்டு போறாங்க. இப்ப இவங்களுக்கு சீட்டை கொடுக்கணும், காசை கொடுக்கணும். காசு இல்லாம போக மாட்டாங்க இவங்க. வரப்போற உள்ளாட்சி என்ன? தேர்தல்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்பவே கணிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆமா. இது இது என்ன சொல்றது? இந்த கூட்டணியை வந்து இவிய அடுத்தவனை பத்தி சொல்றத நம்மளால வந்து எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளவே முடியல. பார்ப்போம். இவங்க தொடர்ந்து அரசியல் களத்துல வேற என்னென்ன ம். மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து அலசி ஆராயலாம். நன்றி ஐயா. நன்றி.